இருப்பவராக இருப்பவரே, என்றும் மாறாத என் தெய்வமே. இருப்பவராக இருப்பவரே, அநாதி தேவன் நீரே, ஆபத்து நேரத்திலே அடைக்கலமா நீரே, ஆதாரம் என்னென்றுமே. துதியின் தேவனே, துதிக்கு பாத்திர, துதிக்கணும் துதிக்கணும் உள்ளம் ஏங்குதே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. ஓ வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. ஆமென். யார் மறந்தாலும் ஓ நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் எமக்கு உதவி நீரே. எஸ் லார்ட், இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆரா. Yes, with our whole heart we worship you, Lord, for you are Ebenezer. You kept us up to now, Lord. Oh, ஆராதனை என் இயேசப்பா, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை. இயேசப்பா, ஆராதனை ஆராதனை. I shall dwell under the shadow of the Almighty. I shall dwell under the shadow of the Almighty. He's my rock, Solomon, and my rock. Yes, He's our rock and a refuge. Oh, hallelujah, He's my rock and my refuge. I will cling to Him. Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Amen. Hallelujah, oh praise the Lord. Hallelujah, praise the Lord. என்னாலே அல்ல எல்லாமே கிருபை, எதினாலும் அல்ல எல்லாமே கிருபை. பாவம் என் வாழ்வில் பெருகின போது கிருபையும் கூட பெருகதை தீரே. பாவம் என் வாழ்வில் பெருகின போது கிருபையும் கூட பெருகதை தீரே. கிருபையன் வாழ்வில் இல்லை என்றால் பாவத்தில் மூழ்கி பலியாயிருப்பேன் நான் என்னால் சாட்சியாகவே. ஓ வாழ்வதும் கிருபை தானையா, ஓ வாழ்வது
கிருபை தானையா. This is the day, this is the day that the Lord has made. Happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear pastor. Happy birthday to you. May the dear Lord bless you. May the dear Lord bless you. May Lord's richest blessings now rest upon you. Amen. வசனத்தை வல்லமையாய் சொல்லவும் வல்லமையால் நிரம்பி துதிக்கவும். வசனத்தை வல்லமையாய் சொல்லவும் வல்லமையால் நிரம்பி துதிக்கவும். வல்லவர் இயேசுவின் நாமத்துக்கே நன்றி 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 ஐயா. வல்லவர் இயேசுவின் நாமத்துக்கே நன்றி 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 ஐயா. பாடுவோம் வாருங்கள், போற்றுவோம் வாருங்கள், துதிப்போம் வாருங்கள், பரலோக தேவனையே. பாடுவோம் வாருங்கள், போற்றுவோம் வாருங்கள், துதிப்போம் வாருங்கள், பரலோக தேவனையே. நான் உம்மை தெரியவில்லை ஏசையா, நீர் என்னை தெரிந்து கொண்டீர். நான் உம்மை தெரியவில்லை. பாடுவோம் வாருங்கள், போற்றுவோம் வாருங்கள், துதிப்போம் வாருங்கள், பரலோக தேவனையே. பாடுவோம் வாருங்கள், போற்றுவோம் வாருங்கள், துதிப்போம் வாருங்கள், பரலோக தேவனையே. வாசிப்போம் நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10-11 வசனத்தை. Let us read in Proverbs chapter 31 verses 10 and 11. இன்றைக்கு தாய்மார் தினம். And on this Mother's Day, எத்தனையோ தாய்மார் இங்கே வந்திருக்கிறீங்க. there's many mothers that are here. எத்தனையோ பேர் தாய்மார் ஆக போறீங்க. And many will become mothers as well. தாய்மார் திடீரென்று வானத்திலிருந்து வருவதில்லை. Mothers do not just drop from heaven. ஒரு பெண் குழந்தை பிறக்கும். They are born as a small baby girl. வளர்ந்து வாலிப பிள்ளையாய் வரும். Then they become a teenager. அப்புறம் மனைவி ஆவா. Then she becomes a wife. அப்புறம் அம்மா ஆவா. Then she becomes a mother. அப்புறம் பாட்டி ஆவா. Then a grandmother. இப்படி தான் ஒரு அம்மா வாரது. This is how a mother becomes. இந்த தாய் ஸ்தானம் ஒரு மிகுந்த ஒரு உயரிய ஸ்தானம் என்பதை மறந்துவிடக் கூடாது. We see the status of a mother, how great that is. அம்மாவை வெறுக்கிற ஒரு பிள்ளை கூட, even a child who does not like their mother, ஒரு காலிலே முள்ளு குத்தினால் என்ன அல்லது ஒரு கையை கத்தியால வெட்டினா என்ன, even if their hand gets cut or whatever happens, முதல்ல குளறுவது அம்மா என்றுதான். right away they will cry for their mother. ஐயோ அம்மா, இப்படிதான் குளறுவார்கள். This is how they cry out for their mom. தாய் என்ற தகுதி தேவன் அருளுகிற ஒரு பெரிய கொடை. The status of a mother the Lord gives us a great blessing. இந்த தாய் ஸ்தானத்தை பெற்றுக்கொள்வது, to receive this status, சாதாரணமான விஷயம் என்று ஒருவரும் எண்ணவே கூடாது. and not anyone can think this is just easy to receive. எத்தனை குடும்ப பெண்கள் ஏக்கத்தோடு வாழுகிறார்கள். How many women are living their lives in eagerness. ஆகவே
தாயாகவில்லை என்ற கவலையை விடுங்கள். Therefore, leaving the worries that you have not become a mother, என்றால் கழுதையை கொண்டு பேசின ஆண்டவர், because the Lord who spoke even through a donkey, கல்லை கொண்டு துதிக்க வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், the Lord who gave praise through rocks, உங்களையும் ஒரு நாள் தாயாக்குவார் என்பதை விசுவாசித்து நடந்து சமாதானமாயிருங்கள். If you have faith and believe that one day He'll make you a mother as well. ஒரு பெண் தான் ஒரு நாள் தாயாக கூடும் என்ற நினைவிலே, a woman who thinks that she one day will become a mother, அந்த தகுதியை பெற்றுக்கொள்ள, to receive this status, தன்னை பரிசுத்தமாய் கட்டி காத்துக் கொள்ள வேண்டும். she must keep herself in holiness. ஏன் தெரியுமா? For what reason? அந்த காப்பாற்றும் பணியை முதல்ல செய்தது ஆண்டவர் தான். It was the Lord who did the protection first. இயேசு கிறிஸ்து கூட கடைசி நேரத்திலே தன்னுடைய தாயை அங்கே ஒப்படைத்தார். We see even at the end of Jesus Christ's life, He gave Himself to the mother, அம்மாவை பார்த்துக்கொள்ளுங்க, to take care of her. ஒரு தேவனுடைய பார்வையிலே ஒரு தாயின் பங்கு, in the eyes of God, a portion of a mother, மிகவும் பெரிய பங்கு. it's a great portion. என்னுடைய அம்மாவுக்கு நான் தான் கடைசி. I'm the last child for my mother. நான் பிறந்து வயிற்றிலே 6 மாசம் இருக்க இறந்தாண்டா யோசிச்சு பாருங்க அவருக்கு எத்தனை வயசா இருக்கும்னு சொல்லி. If you think of my mother, how old she was when I was born. My father passed away when I was 6 months in her womb. நான் 7வது குழந்தை. I was the 7th child. அவ உண்மையிலேயே அந்த அவ இறக்கும் பொழுது 99 வயசு. She was 99 years old when she passed away. உண்மையில் நினைத்து பார்த்தால் ஆச்சரியமா இந்த 7 பேரையும் அவ வளர்த்திருக்கிறான். And I can think back of how wonderful or astonishing she raised the 7 children. அன்எம்ப்ளாய்மென்ட் இல்ல, there was no unemployment, வெல்ஃபேர் இல்ல, no welfare, பென்ஷன் இல்ல, no pensions. அன்னதம் ஆச்சரியமா வளர்த்தார்கள். But she raised us. ஒரு நல்ல குடும்பத்தை, ஒரு நல்ல பிள்ளையை, ஒரு நல்ல சந்ததியை, ஒரு நல்ல சமுதாயத்தை, a good family, a good generation, a good society. உருவாக்குவது அல்ல. It's not to create this. அது வெலசுவம் உருவாக்குவது. It's easy to make. மாறாக ஒரு சரியான பிள்ளையை, but instead a correct child, தேவ பயமுள்ள ஒரு குடும்பத்தை, a family that fears the Lord, ஒரு பரிசுத்த சந்ததியை, a holy generation, உருவாக்குகிற ஒரு உன்னதமான நோக்கம் ஒவ்வொரு தாயை குறித்தும் தேவனுக்கு உண்டு. The Lord wants every mother to have this kind of a purpose. கிறிஸ்துவை அறியவில்லை. My mother did not know the Lord. ஆனால் பக்கத்திலே இருக்கிற அவர்கள் கோயில்ல எல்லா வேலையும் செய்வார். But in the temple she would do everything. ஏனென்றால் அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். Because she didn't have education, she didn't know. பெரியவர்கள் இதுதான் சாமி என்றவுடன் அப்படியே நம்பிட்டார்கள். What people say they will believe. ஆனாலும் அவ 86 வயசிலே 92ஆம் ஆண்டு அவ 86 வயசிலே கனடாக்கு வந்தா. In 1992 when she was 86 years old she came to Canada. என்னுடைய ரட்சிப்பை குறித்து சாட்சி சொன்னேன். I shared my testimony of my salvation. ஆச்சரியமா இருந்தது. And she was astonished. 3 மாசம் இருந்தா. She lived here for 3 months. தவறாமல் 3 மாதம் சர்ச்சுக்கு வந்தா. And without missing a Sunday she went to church. தன்பாடில எழும்பி சாட்சி நேரத்துல சாட்சி சொல்லுவா. And she also gave a testimony during the testimony times. அதுதான் பக்தி உள்ளவனை தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்வார். We see those who are faithful, the Lord will call them for them. இன்றைக்கு இங்கே இருக்க अनेகர் நீங்கள் பக்தியாக இருந்தபடியினால் தான் தேவன் அந்த விக்கிர ஆராதனையும் அந்த கல்லுகள் மண்ணுகள் இருந்தெல்லாம் பிரித்தெடுத்து ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். We see many of you because you are faithful, the Lord has called you out to worship and serve Him. ஒவ்வொரு தாயை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். Do not forget there is a purpose or a will for every mother. ஆனால் இன்றைக்கு பெண்கள் எத்தனை பேர் பிள்ளைகளை பெற்றெடுக்கவே பின்னிக்கிறார்கள். But today how many ladies or women there are afraid to even raise children? தங்களுடைய அழகு கெட்டு விடும். Their beauty will be gone. கொஞ்ச காலம் என்ஜாய் பண்ணுவோம். They can enjoy for a little bit first. இவர்கள் கணக்கு போட்டு தான் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் என்பது இவர்களுடைய எண்ணம். And their thoughts are this way and how to raise a children. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், a family that I know, இப்போ வேண்டாம் குழந்தை கொஞ்சம் காலத்தால பிறலாம் என்று சொல்லி அவர்கள் அங்கே ஒரு 5-10 வருடம் குழந்தை பிறாம இருந்தார்கள், என்ஜாய் பண்ணணும் என்று சொல்லி. They wanted to enjoy without having a child for 5 or 10 years. இந்த குழந்தையை பார்த்து என்ஜாய் பண்றதை விட இந்த உலகத்துல வேற என்ஜாய் எனக்கு எதண்டே தெரியாது. I don't know if there's any other enjoyment to enjoy other than seeing a child. பிள்ளைகள் தானே அருமையான என்ஜாய். The children are great enjoyment. அந்த இன்னும் குழலினது யாழினது என்று சொல்லுவார்கள், மழலைச்சொல் கேளாதவர் என்ற ஒரு பழமொழி இருக்கு. And there's a saying like this. அந்த பிள்ளைகளுடைய சிரிப்பை, அந்த பிள்ளைகளுடைய கதையை கேட்டாலே ஐயா உலகத்திலே அதை போல ஒரு சந்தோஷம் இல்லை. There's no other greater joy in this world to hear them speak or smile or talk. கற்பத்தின்கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்பதை கூட அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் மறந்து விட்டார்கள். And the Christians, they forgot that this comes from God. கடைசியா குழந்தை இல்லாமலே அவர்கள் இருந்தார்கள். And therefore they died after without having a child as well.
பிள்ளைகளை பெற்றுவிட்டதும் இன்றைக்கு பலர் அங்கே உடனே மில்க் தான் வருது, அந்த பால் தான் கொடுப்பார்கள். And we see that after raising a child, they give the formula milk as well. அப்போ உறவு வளராது. And that relationship won't grow. குடும்பத்தில் ஐக்கியம் பட முடியாது. You cannot have that fellowship in the family. தேவனுக்கு பயப்படும் பயத்திலே பிள்ளைகளை வளர்க்க முடியாது. You cannot raise them in the fear of God. தன்னுடைய சொந்த இரத்தத்தை பாலாய் கொடுக்கிற ஒரு தாயிலே தான் பிள்ளை மிகவும் அன்பாக இருக்கும். The child will be dearly loved by a mother who gives herself in her blood. இந்த வெள்ளக்கார பிள்ளைகளை பாருங்க, தாதப்பனை விட்டுட்டு அதில் தாதப்பன் அரண்டு தெரியாது. If you see the white children, they just leave their parents. ஆனா எங்க ஏசியன் கல்ச்சர் அப்படி இல்ல. But our Asian culture is not like this. அம்மா பிள்ளைகள்ன்றா அது ஒரு பாசம் தான். There's a great love between the mother and children. நீங்க இந்த ஆஸ்பத்திரியிலே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மெட்டர்னிட்டி வார்ட்ல போனீங்கடா, if you go to the hospitals and the maternity wards, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அரவணைத்து வைத்திருக்கிற படங்கள் நிறைய போட்டுருக்கும் பாப்பீங்க. There's many pictures of a mother holding her baby. அதுல அவர்கள் கீழே எழுதி இருப்பார்கள் ஆங்கிலத்திலே. And they write underneath. So body அவருடைய உடம்பு அங்கே அரவணைத்து இருக்கும் பொழுது தான் அந்த பாசம் அன்பு வளருகிறது. That the love and everything grows with that skin to skin touch. அங்கே போடுவார்கள், அங்கே ஹாஸ்பிடல்ல பாப்பீங்கன்னா ஒரு டிராப் தாய்ப்பால் வந்து ஒரு டிராப் கோல்டுக்கு சமன் என்று எழுதி இருக்கு. They write a drop of mother's milk is like a drop of gold. அப்போ அந்த அவ்வளவு அன்பு அனைத்து பாசமா அந்த பால் கொடுத்து வளர்க்கும் பொழுதுதான் அன்பு பாசம் பிணைப்பு எல்லாம் நம்மை அறியாமலே அந்த குழந்தைக்கு உருவாகிறது. Therefore without us knowing, the love and everything goes to that child when we raise them in this way. அதான் கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடினார். Therefore we see he sings a song. யாராவது சொல்லுங்க என்ன பாட்டு? நீங்க எல்லாம் கொஞ்சம் சிஸ்டர் அல்லேலூயா. எம்ஜிஆர் ஒரு படத்தில் கண்ணதாசன் தான் படித்து, தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. அங்கால மிச்சம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், மரியாதை தெரியுமா? நம்ம ஆலய காணல் இன்றும் என்னை காக்கின்றாள் என்று சொல்லி அந்த தாய் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு இந்த தாய் ஸ்தானம் ஒரு பெரிய ஸ்தானம். We see how great it is to be a mother like this. இன்னைக்கு இந்த உலகத்திலே ஒரு பக்கத்தை பார்க்கும் பொழுது, if you look in one side in this world, உணர்ச்சி வேகத்திலே குழந்தைகளை பெற்றுவிட்டு திண்டாடுகிற பெண்கள் பலர். There's many women because of their actions they have a child and then they don't know what to do after. அந்த குழந்தைகளை குப்பை தொட்டிக்குள்ளே போடுகிறார்கள். They leave them in the garbage. அநாதை இல்லங்கள் வாசல்ல விட்டு ஓடி வருகிறார்கள். They leave them in doorsteps. பரவாயில்லை, கழுத்தை நிறுத்தி கொண்டே விடுகிறார். And some people even kill their children. இன்னைக்கு அப்படி தாய்மார்கள் எத்தனை? There's many mothers like this. வெளிநாடுகள்ல வெஸ்டர்ன் கண்ட்ரில இல்ல, not only just in the other world, எங்களுடைய இலங்கையிலே even back home. பாருங்கள் வெப்சைட்ல எத்தனை பிள்ளைகளை கழுத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். In the websites you can see how many children they have put on fire and killed. தேவன் எவ்வளவாய் துக்கிப்பார் என்பதை நினைத்து பாருங்கள். If you think how much God would be hurting. கடந்த கிழமை இலங்கையிலே ஒரு குழந்தையை கொன்று அலுமாரியிலே பூட்டி வைத்திருந்தார்கள், ஆண் குழந்தையை. Last week they killed a child, a baby, and kept them in the cupboard. குழந்தை தாய் பாசம். The relationship between a child and their mother. பாருங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு தாயை எப்படி பாதுகாத்து வழி நடத்துகிறார் என்று. We see how the Lord protects and leads every mother. அன்றைக்கு தன்னுடைய வடிவான அழகிய மனைவி அழைத்துக் கொண்டு வழிமாறி போகிறார் ஆபிரகாம். You see Abraham is taking his beautiful wife on the way. எகிப்துக்கு போயிட்டார். Gone to Egypt. சாராள் மிகவும் அழகுள்ளவன் எழுதப்பட்டிருக்கிறது. It's written that Sarah is very beautiful. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை வீட்ல போய் வாசித்து பாருங்க. You can look at home in Genesis chapter 12. 9 இருந்து 20 வரையும் verses 9 to 20. அங்கே கோகாரின் ராஜாவாகிய அபிலேமேக்கு அந்த அபிமெலேக்கின் விஷயத்திலே என்ன நடந்தது? We see what happens in this place. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 1 இருந்து 18 வரையும் வாசித்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும். In Genesis chapter 20 you can see அந்த ரெண்டு தடவையும் in both of these places ஆபிரகாம் தனக்கு தீங்கு நேரிடாமல் இருப்பதற்காக for Abraham for himself, தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னதினாலே, because he said his wife is his sister, சாராள் அந்த அந்நியனுடைய கையிலே சிக்கிவிட்டாள். Sarah became into the hands of this stranger. எவ்வளவு தைரியமான கணவன் பாத்தீங்களா? How bold this husband is. அங்கே நடந்தது என்ன? What happened here? இவருக்கு பயம் இருந்தாலும் பரவாயில்லை. Abraham was afraid. ரெண்டு தடவையும் அவள் புருஷனான அவனை அவள் காப்பாற்றவே இல்லை. But both times she was not saved by her husband. இரண்டு தடவையும் தேவன் இடைப்பட்டார். Both times the Lord came. இடைப்பட்டு என்ன நடந்தது? What happened? சாராளின் மேலே அந்நியனுடைய விரல்கள் படவிடாமல் காத்துக்கொண்டார். And he protected her that the stranger's hands will not go on her. ஒரு
தாயிலே தேவன் அவ்வளவு கரிசனை வைத்திருக்கிறார். See how much the Lord cares for this mother. அதே சமயம் Same time, இன்னும் பிள்ளைகள் இல்லை என்பதனாலே, because you have no children yet, அங்கே அடிமையோடு சேரும்படி தன் மனைவி சொன்னதை கேட்டு, and having his listening to his wife, ஆபிரகாம் அடிமையோடே சேர்ந்தான். that Abraham went with another person. அந்த இடத்திலே தேவன் இடைப்பட்டாரா? Did God speak over there? தடுத்து நிறுத்தினாரா? Did he stop that? இல்லை. He did not. கவனமா இந்த சம்பவத்தை கேளுங்கள். If you listen carefully, அதற்காக காரியம் அதுவல்ல. that's not what it is. சாராளின் வித்து பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் என்பதில் தேவன் வைராக்கியமாய் இருந்தார் என்பதை நாங்கள் இந்த கால வேளையிலே சிந்தித்து பார்ப்போம். We can think that the Lord wants to protect her and keep her holy. தாயை விட மேலாய் பாதுகாப்பார். He protected her more than a mother. கணவனை விட மேலாய் பாதுகாப்பார். Protected her more than a husband. அவ்வளவு என்னையும் உங்களையும் தாயை போல தகப்பனை போல பாதுகாக்கிறவர் தான் ஆண்டவர். The Lord is the one who protects us more than a mother or father. ஒரு பாடல் ஒன்று நாங்க படிப்போம். There's a song we sing. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கியுள்ளேன், ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். That even if a mother may forget, he will never forget you. தேவன் அறிவித்தபடி மரியாள் கற்பந்தரித்தாள். Just as the Lord spoke, Mary conceived. ஒரு கன்னி கற்பந்தரித்தால் அதன் விளைவை குறித்து எனக்கும் உங்களுக்கும் தெரியும். You and I know what happens when a virgin becomes அந்த இடத்திலே எப்படி தேவன் இடைப்பட்டார்? How did the Lord come there? அந்த நாட்களிலே அப்படி நடந்தால் கல்லெறிந்து கொண்டு விடுவார்கள். In that days when it happened, they would stone them to death. மரியாள் கல்லெறிப்படாதபடி தேவனே அவளை காப்பாற்றினார். The Lord protected her not to be killed. எப்படி காப்பாற்றினார்? How did he protect her? அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்த யோசேப்போடு பேசினார். He spoke to Joseph, who was about to push her away. அதே மாத்திரமல்ல, Not only this, மரியாளை சேர்த்துக் கொண்ட பின்பு after taking Mary in, அவள் தன் ஒரே பேரான குமாரனை பெற்றெடுக்கும் வரையும், until he had a one only son, தன்னுடைய மனைவியை யோசேப்பு அறியாதிருந்தான் என்று மத்தேயு 1:25 பார்க்கிறோம். we see in Matthew, he says he did not know his mother, his wife had a child. மரியாளின் வித்து பரிசுத்தமாய் காக்கப்படுவதில் தேவன் இடைப்பட்டார் அல்லவா? The Lord came to that place to protect her. சாராளுடைய வித்து பரிசுத்தமாய் காக்கப்படுவதற்காக தேவன் இடைப்பட்டார் அல்லவா? The Lord came to protect Sarah as well. தாயை விட மேலானவர். He's greater than a mother. கணவனை விட மேலானவர். Greater than a husband. அப்போ பரிசுத்த ஸ்திரீயின் வித்து பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் என்பதில் தேவன் எவ்வளவு உறுதியாக இருந்தார். Therefore the Lord was very alert in protecting them. இன்றைக்கும் இருக்கிறார். And he's also like that today. ஆமென். Amen. வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கின் பிறப்பிலும், In the birth of Isaac, அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த மேசியாவின் பிறப்பிலும், and in the birth of Messiah, they were both promised. தேவன் தாய்மையை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டார். We see how the Lord protected them. தேவனை நம்பி இருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும், For all the mothers who trust in the Lord, தேவனை நம்பி இருக்கிற ஒவ்வொரு சகோதர for சகோதரிகளை every brother and sister who trust in the Lord, தேவன் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார். the Lord will protect you. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஆமென் We can சொல்லுவோம். raise our hands and give praise to God. இப்படி காரியம் இருக்க, When this is like this, அருமையான தாய்மார்களே, dear mothers, உங்களுடைய காரியம் என்ன? எப்படி? how is your things? நாளை தாயாக போகும் அருமையான சகோதரியே, For the woman who is going to become a mother tomorrow, உங்களுடைய காரியம் என்ன? what is that to meaning, or what is it to you? நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்க வேண்டிய கருவறைகள், For our bodies that we must give to God, பக்குவமாய் பாதுகாக்கப்பட வேண்டிய பரிசுத்த கூடங்கள், it's a holy thing that we need to protect. தங்களுடைய இரத்தத்தையே பாலாக்கி தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்ட வேண்டிய காரியங்கள் இன்றைக்கு விளம்பரப்படுத்தி விளம்பரத்திலே காட்டுகிற நாட்கள் இந்த நாட்கள். These days where they show that you have to do this for your children. இப்படியான தாய்மார்கள் இன்றைக்கு மலிந்து விட்டார்கள், பிள்ளைகள் மலிந்து விட்டார்கள். Many of these mothers or children have gone less in these days. யாரையும் குற்றப்படுத்தணும் தயவு செய்து இல்ல, குறையே நிக்க கூடாது. Not that I want to blame anyone. எனக்கு இப்ப பிரசங்கம் பண்ணே பயம். I'm even afraid to, ஐயோ என்னதான் சொன்னேன்னு கோவிக்கிறார்கள். because they're saying I'm talking about them. இன்றைக்கு பாருங்கள் என்னென்ன நம்முடைய வாலிப பிள்ளைகள் உலகத்திலே மத்தியில வெட்கம் என்பது மறந்து போச்சு. In the young children there is no shame in the world. கேட்டா If you ask them, இதுதான் ஐயா நாகரிகம், this is what it is, இதுதான் ஸ்டைல், this is the style, என்ன தவறு, what's wrong, இதுதான் கொஞ்சம் வசதியா இருக்கு, this is easy, இப்படி எத்தனை தர்க்கங்கள். how much things.
அருமையான தாய்மாரே, சகோதரிகளே, Therefore, mothers and young women, தேவன் உன்னை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் ஒரு பெண்ணாய் படைத்துள்ளார் என்பதை மறந்து விடாதே. do not forget the Lord has created you as a girl or a woman for a purpose. உன்மேல் அவர் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளார் என்பதை மறந்துடாதே. Don't forget that He has a great hope for you. அதனாலே தான் உன்னை சத்திரத்திலே கொண்டு வந்து தேவன் வைத்திருக்கிறார். That's why the Lord has you also in this place. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்க நீங்கள் முயற்சி செய்து தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். And you must try and receive the blessings of God to live in that way. நான் வாலிபனாய் இருந்த நாட்களிலே, The time when I was young, மிகவும் லேட்டாய் தான் வீட்டுக்கு வருவேன். I come home very late. சரியான செல்லம். இந்த கடைசி அப்பா எல்லாம் பிறந்தான்னா ஒருவரும் அடிக்கலாது எனக்கு. And no one can hit me because I didn't have a father as well. அவ்வளவு அம்மா செல்லம். That's how much she raised me. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எங்க வீட்டுக்கு ஒரு வேலி. There's a valley between our house and the schools beside us. நாலாம் வகுப்பறையும் அங்க அஞ்சாம் வகுப்பறையும் படிச்சுட்டு அப்புறம் அங்க பெரிய பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். After grade 5 I went to a different school. மானிப்பா ஹிந்து போய் ஸ்கந்தா போய் அப்படி போயிட்டேன். Therefore different schools. நாலாம் வகுப்புல ஒரு வாத்தியார் எனக்கு அடிச்சார். In 4th grade a teacher hit me. அவர் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு போட்டார். And he took a transfer and left the school. அவர் அந்த பள்ளிக்கூடத்திலே இல்ல. He's not in that school. ஏன்னா நான் எவ்வளவு குழப்படியா இருந்தாலும் அங்க தொடையில எனக்கு. Even though I'm very bad, no one can touch me. சரியான லேட்டா தான் வருவேன். I would come home late. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு சம்பவத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுவேன். But today I think and I'm very happy. இந்த பாடலாரை நடக்கும் பொழுது நான் அம்மாவை நினைத்து எனக்கு என்னை அறியாமலே அழுகை வந்தது. During the worship I was thinking about my mother and I was crying. பல காரணங்கள் இருந்தாலும், Even though there's many reasons, ஒரு காரியத்தை நான் மறப்பதே இல்லை. there's one thing I don't forget. நான் எவ்வளவு லேட்டாய் வந்தாலும், No matter how late I come, அம்மா முழிச்சு தான் இருப்பான். she will always be awake. அங்கே கிரிக்கெட் விளையாடி, ஃபுட்பால் விளையாடி, அதுக்கு பிறகு படத்துக்கு போய், அதுக்கு பிறகு படம் முடிஞ்சு பிளவுஸில் சாப்பிட்டு, ரொட்டி சாப்பிட்டு, அப்படியே ஒரு 1 மணி 2 மணிக்கு தான் வருவோம். Therefore at 1 or 2 I will come home. ஆனாலும் முழிப்பா இருப்பான். But she'll still be awake. வந்த உடனே என்ன சொல்லுவா தெரியுமோ? And what will she say? அவர் ஓவர்சியர் வந்துட்டார், ரோட் அளந்துட்டு அக்காவைக்கு சொல்ல 3 அக்காவே சொல்லுவேன்னா இவருக்கு சாப்பாடு போட்டு கூடாண்டு. And she would say, okay, now he's home to the 3 sisters to put food for him. இதுதான் தாயுடைய அன்பு. This is the mother's love. நான் உடனே இப்போ ஏன் யோசிப்பேன், And even now I think இவ்வளோ குழப்படி, how bad I was. ஒரு நாள் தென்னம் Not even one day ஒருவரை கூட அடிக்க விட மாட்டான். that she would not allow anyone to hit me. நான் சாப்பிட வரும் பொழுது When I come to eat, எப்பொழுதும் ஒரு பொரிச்ச மீன் ஒளித்து வைத்திருப்பான். she would always hide a fried fish. ஏனென்றால் நான் பொரிச்ச மீன் விருப்பம் என்று சொல்லி, Because she knows I like this. 7 பேர் 7 people. அவர்கள் சாப்பிடாலும் பரவாயில்லை, நிச்சயமா எனக்கு ஒரு பொரிச்ச மீன் அங்கே ஒளித்து வைத்திருப்பான். It doesn't matter if they eat or not, she would hide one for me. ஏனம்மா இது ஒளிச்சு வச்சீங்கன்னு கேட்பேன். I'll ask, why did you hide this? அவ அந்த செய்கை, அந்த ஒளித்து வைத்த பொரிச்ச மீன் எனக்கு பெரிதல்ல. It's not that she hid it, that's great. அந்த செய்கை But that action, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். it gives me great joy. பிள்ளை இல்லாததாலே பல வழிகளிலே வேதனை அனுபவிக்கிற இந்த அன்னாள், For Anna, who did not have a child and went through many problems, தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணினாள். she made a promise with God. தேவன் ஒரு ஆண் பிள்ளையை தந்தால், If the Lord gives me a child, நான் அவருக்கு ஒப்புவிப்பதே, that I will give him to you. இதுதான் பொருத்தனை. This is that promise or covenant. அதனுடைய பலன், And what happened there? அவள் ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் நல்லதென்று நினைத்தாளோ? Did she think it would be better to have a girl child? நினைச்சிட்டாள். She thinks, ஆண்டவரே, Lord, ஒரு ஆண் பிள்ளையை தந்தீங்கண்டா இது உங்களுக்கே கொண்டு தருவேன் என்று if you give me a boy, I'll give him to you. கன்சீவ் பண்ணிட்டாள். She is conceived now. இப்போ 4ஆம் மாதம் 5ஆம் மாதத்துல யோசிச்சாலோ? In the 4th or 5th month, did she think? ஐயோ பெண் பிள்ளை பிறந்துட்டா நல்லது, கொடுக்க தேவையில்லைன்னு நினைச்சாலோ? Did she think, if I have a girl, I won't have to give him to God? இல்லை. No. அங்கே பொருத்தனை செய்தபடியே பால் மறந்த உடனே தேவசேனையில கொண்டே விட்டுட்டா. As she has promised the Lord, after the baby was weaned, we see how she gives him to God. சரி, ஆண் பிள்ளை பிறந்தன்னு சொல்லி துக்கப்பட்டாளோ? Or was she sad because she had a boy? அடடே, பொம்பளை பிள்ளை பிறந்திருந்தாலாவது வீட்டை வச்சுக்கலாம், ஆம்பளை பிள்ளையா போச்சுன்னு துக்கப்பட்டாளோ? Was she afraid or scared because she had a boy now? செய்த பொருத்தனையின்படி கொண்டே தேவசேனையில விட்டுட்டான். As that promise, she brought him in the presence of God. அதற்கு பின்பு After that, அவள் சட்டை தைத்துக் கொண்டு after making clothes, வருடத்துக்கு ஒரு முறை போய் பார்ப்பாள். once a year she would go visit him. அன்னா தன்னுடைய பிள்ளையை மாத்திரமா இந்த விஷயத்திலே அர்ப்பணித்தாள்? Did Hannah only do this for a child? ஒரு தாய்மார் அர்ப்பணிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. There's many things that a mother must sacrifice. அன்னால் தன்னுடைய ஆசைகளை அர்ப்பணித்தாள், She gave her desires, ஆசங்களை அர்ப்பணித்தாள், her love, பிள்ளையை அர்ப்பணித்தாள், her child. எல்லாவற்றையும் அர்ப்பணித்தாள். She sacrificed everything. வருஷத்தில் ஒருக்கா
Only once a year. நீங்க பெத்த பிள்ளைய வருஷத்தில் ஒருக்கா கோயில்ல கொண்டு விட்டுட்டு போய் பார்க்க எப்படி இருக்கும்? How would you feel going to see your child once a year? அவள்தான் தாய். This is that mother. கர்த்தருக்கு உண்மையான ஒரு தாய். She's a truthful to God. கொண்டு விட்டுட்டாள். She left him. பிள்ளை கெட்டு போச்சோ? Did the child go bad? பிள்ளை பசியில இருந்ததோ? Did the child go hungry? பிள்ளை பிச்சை எடுத்ததோ? Was it getting money? பிள்ளையை தேடி looking for the child. ராஜாக்கள் வந்தார்கள். The kings came. அதிகாரிகள் வந்தார்கள். The rulers came. உலக தலைவர்கள் வந்தார்கள். The leaders came. அந்நிய தேசத்து ராஜாக்கள் வந்தார்கள். The other kings came. அருமையான தாய்மாரே, therefore dear mothers, உங்களுடைய பிள்ளை ஆலயத்திலே உண்மையாய் வளர்த்தால், when your child is raised in the church truthfully, கர்த்தருக்கு உண்மையாய் வளர்த்தால், if they are truthful to God, உங்களுடைய பிள்ளைகளை இந்தவன் அப்படியே ஆசீர்வதிப்பார். the Lord will bless them in that same way. நாங்கள் ஒரு நாள் கூட அவள் வருஷத்தில் ஒருக்கா தான் போய் வந்த தன்னுடைய பிள்ளையை பார்க்க போறா. She only goes once a year to see her child. நாங்கள் பக்கத்திலே அஜித் 5 வீடுதல் இருந்தாலும் ஒரு 3-4 நாள் பார்க்கட்டா ரெண்டு பேரும் யோசிப்போம், அடடே இவன் கேலி போய் பார்க்கல இருக்க பார்த்துட்டு வருவோம் என்று போறோம். Even 5 houses down, after 3 or 4 days we don't see our son or the grandchild. நாங்கள் பக்கத்திலே உள்ள பேர பிள்ளைகளை போய் பார்க்க வேணும் என்று ஆசைப்படுகிறோம். We desire to see them even after a couple of days. அவள் சொந்த பிள்ளையை வருஷத்தில் ஒருக்கா தான் போய் பார்ப்பாள். But she only sees her child only once a year. ஒரு குடும்ப தலைவி. This she's the head of the house. பொறுப்பை உணர வேண்டும். She must know her responsibilities. தன்னுடைய கணவனுக்கு ஏற்ற துணையா இருக்க வேண்டிய அவள், for her needs to be a help to her husband. கணவனை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். And she must give her husband into the hands of God. தன் பிள்ளைகளை தேவனுடைய கரத்திலே வைக்கும் தாயாக இருக்க வேண்டும். She must give herself, her children in the hands of God. தற்போதைய தாய்மாருக்கு just for a mother, பிள்ளைகளோடு கதைக்கவே நேரம் இல்லை. and they don't have time to talk to the children. அப்ப பொரிச்ச மீன் ஒளிச்சு வைக்கங்க நேரம் வரும். Therefore where do you have time to hide something for them? கதைக்கவே நேரம் இல்லை. அவ தங்கட வேலை இவ தங்கட வேலை. They do their own things. சரி, அது பரவாயில்லை. That's okay. அப்படியானால் ஜெபிப்பதற்கு எப்படி நேரம் வரும்? Therefore how is there time to pray? எப்படி ஜெபிப்பது? How can you pray? அப்படியானால் குடும்பத்தை எப்படி நடத்துவது? How can we lead the family? தன் குடும்பத்தை தினமும் தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிப்பது எப்படி? How do we give the family into the hands of God daily? அருமையான தாய்மாரே, therefore dear mothers, இந்த கால வேளையிலே in this morning வாசித்த வேத பகுதியை நினைத்துக் கொள்ளுங்கள். if we think of the Bible reading we read, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். that the one who fears God will be praised. நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு பயந்த தாய்மார் எனக்கு தெரியும். I know all the mothers here fear the Lord. இன்னும் அதிகமாய் தேவனாலே நீங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும். But even more you must be blessed by God. உடைய புருஷனுடைய இதயம் அவளை நம்ப வேண்டும். The husband's heart must trust her. அவளுடைய சம்பத்து குறையவே குறையாது. And it will not go lacking. பிள்ளைகள் எழும்பி பாக்கியவதி என்று சொல்ல வேண்டும் உங்களை. Children must say that you are blessed. புருஷன் பார்த்து உங்களை சொல்ல வேண்டும், நீ அநேக பேரை நான் பார்த்திருக்கிறேன், குணசாலிகள் இருந்ததுண்டு, நீ அவர்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள் என்று சொல்லி உங்களை சொல்ல வேண்டும். But the husband must also say that you're greater than the others. அவருடைய மனைவியை குறித்து நான் பெருசா புகழ்வது என்று நீங்க நினைக்க கூடாது. Don't think that I'm just boasting about her. தனக்கு எதுவுமே கேட்க மாட்டான். She doesn't ask anything for herself. தன்னுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு உடைய காரியத்தை பார்ப்பலே தனக்கு கேட்கவே மாட்டான். She just takes care of her children, the believers or other things, but not for herself. ஆனா அவ கேளாமலே கர்த்தர் அவளுக்கு எல்லாரையும் கொடுப்பான். But without asking, the Lord gives her everything. அது ஆச்சரியமா இருக்கும். It's very wonderful. அதான் அவருடைய மகன் சொன்னாரே, that's why her son said, அவ எல்லாருக்காகவும் ஜெபிப்பான். she prays for everyone. அவருடைய தேவையெல்லாம் தேவன் சந்திப்பார். And the Lord meets all her needs. யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக எல்லாம் ஜெபித்தான். Job prayed for all his friends. சட்டத்தனையா ஆசீர்வாதம். And he was double blessed. ஜெபிக்கிற தாயா நீங்க மாறி பாருங்கள். If you change as a praying mother, ஒருவரை நீங்க நம்ப தேவையில்லை. you don't have to trust anyone. கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். The Lord will make you a great blessing. ஆமென். Amen. பாருங்கள், அன்றைக்கு தீமேத்தியு என்ற அந்த ஒரு உத்தமமான புருஷன் யாரால் உருவானான் என்று பார்ப்போம். We see how this great man, his name is Timothy, how he came. அவர் பவுலுக்கு கீழ வேலை செய்தார். He worked under Paul. பவுலோடு ஊழியம் செய்தார். He did ministry with him. பவுல் அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கவில்லை. Paul did not teach him. தீமேத்தியுடைய தகப்பன் அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கவில்லை. His father did not teach him. வீட்டிலே இருந்த தாயும் பாட்டியும், but it was the mother and grandma. வீட்டிலே இருந்த தாயும் பாட்டியும் தான் உத்தமமான தீமேத்தியை அங்கே உத்தம சீசனாய் உருவாக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the mother and grandma is the one who raised him up like this. அந்த தாய்மார், this mother, அந்த பாட்டிமார் தான் this grandmother, இன்றைக்கு வீட்டிலே தேவை. this is the ones that need to be at home. அருமையான தாய்மாரே, therefore dear mothers, நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கும், for your child, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைக்கும், for your children's children, என்னத்தை வீட்டிலே கற்றுக் கொடுக்கிறீர்கள்? what are you teaching them at home? உத்தமமான ஒரு தீமேத்தி உருவாக வேண்டுமானால், if you want this blessed or
a humble இந்த being, பிள்ளைகள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட if வேண்டுமானால் they want to be written in the book of God, கர்த்தரை கற்றுக் கொடுங்க. you must teach them the Lord. அதுதான் மிகுந்த ஆசீர்வாதம். That is the greatest blessing. அங்கே உத்தமமான சீசர்களை உருவாக்கின தாய்மார் தான் இன்றைக்கு தேவை. This mothers who are needed. தங்களை தேவனுக்கென்று பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிற சகோதரிமார் தேவனுக்கு தேவை. The Lord wants women who keep themselves pure and holy. பரிசுத்த சந்ததியை தேவனுக்கென்று ஆயத்தப்படும் அருமை தாய்மார் அநேகம் தேவனுக்கு தேவை. The Lord needs mothers who make a holy generation for him. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? And who can find this noble woman? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் The price is more than rubies. அவருடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். The husband's heart will trust her. அவன் சம்பத்து குறையவே குறையாது. And his name will not go less. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். The children will call her blessed. அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு. Even though there was many others. நீயும் அவர்கள் எல்லாருக்கும் மேம்பட்டவள் என்று அவளை போலுகிறான். But he says that she is greater than all. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. We see how this is. அழகும் வீண். The beauty is waste. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். But the fear of the Lord, this woman will be talked about. கர்த்தருக்கு பயப்படுவர்களாக இருக்க வேண்டும். You must have the fear of God. இதே வேளையிலே the same time நீதிமொழிகள் 11:22 சொல்கிறது. Proverbs 11:22 says, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ, a beautiful woman who shows no discretion, பன்றியின் மூக்கிலே உள்ள மூக்குத்திக்கு சமன், is like a gold ring in a pig's snout. ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். Just imagine now. பன்றியின் மூக்கிலே ஒரு மூக்குத்தி வைரமா குத்தினா எப்படி இருக்கும்? How in a nose of a pig there will be a gold nose ring. நினைத்து பார்த்தாலே காணும். Just think of it's enough. அதனால தான் மதிகேடா எவருமே நடக்க கூடாது. Therefore no one should walk foolishly. உங்களுடைய கண்ணீர் ஜெபம், all your prayers and tears, உங்களுடைய பிள்ளைகளை, for your children, உங்களுடைய பேர பிள்ளைகளை, your grandchildren, ஆச்சரியமாய் தேவனுக்கு உருவாக்கும். and it will bring astonishing to the Lord. நாயினி ஒரு விதவை, we see this widow, ரோட்ல நடந்து போறாள். she's going in the road. மகன் செத்து போனார். The son dies. அழுது கொண்டு போறாள். She's crying and going. மகன் செத்து கொண்டு ஊரத்துல போனா சிரிச்சு கொண்டா போவாள். Will she go laughing? அழுது கொண்டு தான் போனாள். She's crying. கண்ணீர், tears. தேவன் கண்டார். The Lord saw it. உயிரோடு எழுப்பி விட்டார். And he raised him up. ஆகார், Hagar, ஒரு முறைக்கு ரெண்டு முறை விட்டுட்டு ஓடுறாள் வீட்டை. 2 times she leaves. ஆண்டவர் சொன்னார், the Lord says, ஓடி போய் வீட்டை, go back, பல்லத்த கரத்தில் அடங்கிரு, go into his hands, உயர்த்துவேன், I will raise you. அப்படி உயர்த்தினார். How did he do this? பெரிய உன்வன் பெரிய ஜாதி ஆவான், that he will be a great nation, இவனையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். and that he will bless him. ஆகாருடைய கண்ணீரை கண்டார். the Lord saw Hagar's பிள்ளை tears. சாக போகிறது, the child's going to die, தண்ணீர் இல்லை, there is no tears. வனாந்தரத்திலே தண்ணீரை உண்டாக்கி காப்பாற்றினார். the Lord made water in that place. ஆகாருடைய கண்ணீரை கண்டார். the Lord saw his tears. அன்னாளுடைய கண்ணீரை கண்டார். saw Hannah's tears. மாத்தாள் மரியாளுடைய கண்ணீரை கண்டார். Martha's tears. கண்ணீரை காண்கிற தேவன். the Lord sees your tears. கண்ணீரை காண்கிற தேவன். the Lord sees tears. இந்த கால வேளையிலே in this morning, அருமையான தாய்மாரே, dear mothers, உங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து give yourselves to him, கண்ணீரோடு ஜெபியுங்கள். pray with tears. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். for sure the Lord can bless உங்களை you. மாத்திரமல்ல உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். not only you but your children, children's children. ஏனென்றால் அவர் கண்ணீரை காண்கிற தேவன். because he is a God who sees tears. தாய் நானே உன் தாயின் தகப்பனும் என்று சொல்லி இருக்கிறார். he says I am your mother and father. ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். a song that we sing. தாயும் அவரே தந்தையும் அவரே, தாலாட்டுவார் சீராட்டுவார், யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். இந்த காலவேளையிலே, in this morning, அருமை தாய்மாரே, therefore dear mother, உங்களுடைய தாய்மையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. may the Lord bless your motherhood. நாளைக்கு தாயாக போகிற அருமையான சகோதரிகளே, for the women who will become mothers, உங்களுடைய சரீரத்தை, for your bodies, உங்களுடைய மனதை, for your mind, உங்களுடைய உடைகளை, for your clothing, உங்களுடைய நடைகளை, for your everything you walk, யாவையும் தேவனுக்கென்று நீங்கள் அர்ப்பணித்து நடக்க தீர்மானிக்கும் பொழுது, when you make a decision to do this all for God, உன்னையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. the Lord will also bless you in a great way. தேவ ஆவியானவர் தாமே உனக்கு துணை நிற்பாராக. The Holy
Holy Spirit will be your help. அருமையான தாய்மாரே, உங்கள் தாய்மையை காத்துக்கொள்ளுங்கள். If the mothers keep yourselves, அது ஒரு உயர்ந்த பாத்திரம். that is a great thing. அருமையான பெண்களே, Dear women, உங்களுக்குள்ள தாய்மையை காத்துக்கொள்ளுங்கள். if you keep this for yourselves, அது ஒரு கனத்துக்குரிய பாத்திரம். it's something that is honored. அருமையான சகோதரிகளே, Dear women, தேவன் உனக்கு அளித்த பாத்திரத்தை சுத்தமாய் காத்துக்கொள். keep the vessel that the Lord has for you clean. அது ஒரு பரிசுத்த பாத்திரம். And that is a holy vessel. இந்த கால வேளையிலே In this morning, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். the one who fears God will be praised. உண்மையிலேயே நீங்கள் கர்த்தருக்கு பயந்தபடியினால் தான் கூடி வந்திருக்கிறீர்கள். Truly, because you fear the Lord, you're gathered here. இன்னும் அதிகமாக எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, Let us see ourselves even more, கர்த்தருக்கு பயந்து நாங்கள் வாழ்ந்து, and let us fear the Lord and live. எங்களை பெற்ற தாய்மாரை நாங்கள் கவனித்து, We think, take care of our mothers. அப்பொழுதுதான் எங்களுடைய பிள்ளை எங்களை கவனிக்க தேவன் கிருபை செய்வார். Then our children will also take care of us. ஏனென்றால் மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். Whatever person sows, they will reap. தேவனுடைய தாயையும் தகப்பனையும் பார்க்காவிட்டால், If you don't take care of your mother or father, கனம் பண்ணா விட்டால், don't honor them, உன்னுடைய பிள்ளை உனக்கு அப்படியே தான் செய்யும். your child will also do the same. அதுக்கு பிறகு நீ இருந்த அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. There's no point of crying after, ஏனென்றால் தேவன் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். because the Lord has that. கன நேரம் அந்த ஸ்டோரி சொல்ல விரும்பவில்லை. I don't want to say it's a long ஒரு story. தகப்பன் ஒரு மகன் இழுத்து கொண்டு போய் பாலத்தில உணர்ந்து அங்க பாலத்துக்கே தள்ளி விட வலிக்கிட்டார். There was a son who took his father and wanted to push him over the railway. அவர் அழுதாண்டா, ஐயோ என்னடா என்ன அங்க சீனியர் ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்து இதுக்கு விழுத்துறான்னு சொல்லி. He says, crying, why are you doing this? உங்களுடைய அப்பாவை நீங்க இந்த பாலத்தில தான் விழுத்தினீங்கன்னு எனக்கு பூரெல்லாம் சொன்னவேன்னு சொன்னான். They told me before, you did this for your father. பாத்தீங்களா, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். That's what they will do. அதனாலே பெற்றோருக்கு கனம் பண்ணுவோம். Therefore, let's honor our parents. அருமையான பிள்ளைகளே, Dear children, இன்றைக்கு தாய்மார் தினம். in this Mother's Day, உங்களுக்கு வேதம் தெரியாமல் அல்ல. you don't know. It's not that you don't know the எபேசியர் Bible. என்ன சொல்லுகிறது? Ephesians says, உன் தாயை தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. it says to honor your mother and father. இதுதான் கட்டளை. This is the commandment. அது என்னத்துக்கு? For what? உனக்கு நன்மை உண்டாக. So it'll be good for you. உன் வாழ்நாள் நீடித்திருக்க. For your life to be long. தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. To honor your mother and father. அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம்னு படிச்சிருக்கீங்க. We've studied this before. அது நீங்க அங்க படிச்ச, நாங்க எல்லாம் படிச்ச, நீங்க எல்லாம் இங்க இங்கிலீஷ்ல என்ன படிச்சீங்களோ தெரியல. உங்க ஹூ கேஸ் என்று படிச்சிருப்பீங்க, இல்லாட்டா உன் வெள்ளக்காரன் பாஷையை படிச்சிருப்பீங்க. அவனை அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் என்று அங்களுக்கு சொல்லி தந்தார்கள். They taught this to us before. அதனாலே நாங்கள் அன்னையும், அதுதான் வேதத்துல தான் சொல்லி இருக்கோம், தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. Same way in the Bible says honor your mother and father. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Then the Lord will bless you. இந்த கால வேளையிலே In this morning, கர்த்தரை கனம் பண்ணு. honor God. பெற்றோரை கனம் பண்ணு. Honor your parents. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you. மகிழ்ச்சியாயிரு, நீ மகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிரு, சாந்தமாயிரு, நீ சாந்தமாயிரு, கர்த்தர் சமீபமாயிருக்கிறாரே, கர்த்தர் சமீபமாயிருக்கிறாரே, மகிழ்ச்சியாயிரு, நீ மகிழ்ச்சியாயிரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய வடத்தில் ஐக்கியமும் ஆண்டவரை ஓடி வந்து நிற்கிற நீங்கள் நேசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், விசேஷமாக இந்த தாய்மார் தினத்திலே கூடி வந்த ஒவ்வொரு தாய்மாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி ஆசீர்வதிப்பீர்கள். ஆமென். இருப்பவராக இருப்பவரே, என்றும் மாறாத என் தெய்வமே.